லாட்டரி கெஸ்ஸிங் காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 23/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ அதாவது 50-50 ரிசல்ட்டுக்குரிய ஒரு ரிவியூல பார்த்துடலாம். டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் ரிசல்ட் 150. இதுதான் ஒரு டுடே ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் ரிசல்ட்டு. இதை வச்சு தான் நம்ம என்ன பேட்டர்னில் அடிச்சிருக்கான், அப்புறம் என்ன பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கான், என்ன பேட்டர்னில் நம்பரை இறக்கியிருக்கான்றது ஒரு 3 வகையில் இறக்குவான். சிம்பிளாக சொல்லணும்னா அதில் எந்த வகையில் இறக்கி உள்ள ஃபுல்லாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான்றதை இப்போ விரிவாக பார்த்துருவோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டில் என்ன கொண்டு வந்திருக்கான்? ஏ போர்டில் 1 கொண்டு வந்திருக்கான். பி போர்டில் 5 கொண்டு வந்திருக்கான். சி போர்டில் 0 கொண்டு வந்திருக்கான். அதாவது ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டு 0. நமக்கு இந்த 1 வந்து ஆள்லேயே இறங்கிருச்சு. அதாவது இந்த 1 வந்து ஆல் போர்டுலேயே உள்ள ஒரு 1 உள்ள கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? பி போர்டு நம்மளுக்கு 9 கன்ஃபார்மாக தெரிஞ்சனால, அதாவது 9 உள்ள வந்துருச்சு. சி போர்டு 0 எப்பயும் போல சி போர்டு வந்துருச்சு. ஏ போர்டு 1 வந்துருச்சு. இந்த பி போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆனது. இந்த பி போர்டு மட்டும்தான். பி போர்டு மட்டும் ஏன் மிஸ் ஆச்சுன்னா 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து 5 அப்படி டேரெக்டாகவே இறக்கிட்டான். நம்ம டேரெக்டாக சி போர்டு இறக்குவான், ஏ போர்டு இறக்குவான், பி போர்டு அப்படி பண்ண மாட்டான். அப்போ பார்த்தா நேற்றுக்குரிய ஒரு பேட்டர்னை பார்த்தோம்னா அப்படியே பவரில் அப்படியே இறக்கிட்டான். 0க்கு 5 தான் பவரு, அப்படியே பவர் பேட்டர்னில் அப்படியே இறக்கிட்டான். இந்த 0வை அப்படியே ஏபியில் வந்த 0வை அப்படியே சி போர்டில் கொண்டு வந்துட்டான். 6க்கு பவரு அப்படியே 1. ஓப்பனாக சொல்லணும்னா, அதாவது விரிவாக சொல்கிறேன், 150 அடித்தது இன்னைக்கு அப்படியே என்ன இறக்கியிருக்கான்னா, சாரி 006. ஓகேங்களா? இதுக்கு பவரு ஏ போர்டில் 1 6க்கு பவரு, 0க்கு பவரு 5, சிக்கு ஏக்கு பவர், அதாவது சிக்கு பவர் வந்து 0. ஓகேங்களா? புரிஞ்சா? அதாவது இப்படி உல்டா போச்சிட்டான். ஆனால் எல்லாமே பவர் தான் இறக்கியிருக்கான். அதாவது இதை நம்ம பாக்ஸாக கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. பாக்ஸாக இறக்குனாலுமே இந்த பி போர்ட் பவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிக்க மாட்டான். நம்மளுக்கு பாக்ஸாக இறக்குனதில்ல பவர் கேசிங்கில் வந்த நம்பர் 110. ஆனால் அவன் அடித்தது 5 உள்ளே கொண்டு வந்து இப்படி அடிச்சிட்டான். சி போர்டை சிக்கு பவரை 7 இறக்கிட்டான், பிக்கு பவரை பியில் இறக்கிட்டான், ஏக்கு பவரை சியில் இறக்கி 150 இந்த பேட்டர்னில் அடிச்சிட்டான். டுடே இதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நான் 3 டிஜிட்டில் உங்களுக்கு ட்ரிக்ஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். இப்போ 150 வச்சு நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்ப்போம் வாங்க. டுடே ஏ போர்ட் 1 வச்சு முடிச்சிருக்கான். 1 வச்சு முடிச்சனால அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1 வச்சு முடிச்சனால இந்த டைமு நம்ம 1 வச்சு முடிச்சனால இதுக்கு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னா அது 5 தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 5. அதாவது 1லேருந்து இறங்கக்கூடிய பிரித்து எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபார்வேர்டுக்குரிய ஒரு நம்பர் தான். அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 0 இந்த மாதம் ஃபுல்லாக விடவே விடாது போல். அப்படி ஏ போர்டில் வரும், சி போர்டில் வரும், திரும்பி சி போர்டில் வரும், பி போர்டில் வரும், அடுத்து ஏபியில் வரும், அடுத்து சியில் வரும். இப்படி தான் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. இந்த மாதத்துக்குரிய ஒரு சார்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பட் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து 1 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பரில் 0 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 0. ஓகேங்களா? அடுத்து நம்ம 1 வச்சு இறங்குவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு சில நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. ஏ போர்டு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தாங்க. இதில் ஏ போர்டு வந்து
ஒரு சூப்பரான தரமான ஒரு கன்ஃபார்ம் ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம ட்ரிக்ஸ் கரெக்டாக நாளைக்கு ஓகே ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஒர்க் அவுட் ஃபுல்லாக தான் தரவாக எடுத்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரிகிற மாதிரி. புரியலைன்னா உங்களுக்கு யாரேனும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் கொடுக்குற ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் எடுத்து 3 டிஜிட் ஃபார்ம் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் என்ன வரும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்க, 1 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5, இல்லைனா 0, இல்லைனா 7. அடுத்து பி போர்டு. பி போர்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5 வச்சு முடிச்சிருக்கான். அதாவது 50-50 லாட்டரியில் 5 வச்சு ஃபர்ஸ்ட் அவன் முடிச்சிருக்கான். அதுலேருந்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. 6 வந்து ரொம்பவே ஹெவியாக ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு நம்பர் தான் 6. அதனால் கவனமாக ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க, சேஃபாக விளையாடுங்க. ஓகேங்களா? அடுத்து 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அடுத்து இந்த மாதம் இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. அதாவது 9, 6 இல்லைன்னா 9. அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு நம்பர் 8. அதாவது செகண்ட் சான்சஸ். அதாவது இது பி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பரில் 6, 9 இல்லைன்னா 8. இதுதான் பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள். வர்றதுக்கான வரவேற்புடைய ஒரு சில நம்பர்னா அது இதுதான். நம்ம ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டு விளையாடுறவங்க சும்மா தரமாக ப்ளே பண்ணலாம். அதுக்கான ஒரு கணிப்புகள் தான் இது. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம நம்பரை எடுத்து பார்த்து சூப்பராக விளையாடுங்க. அடுத்து சி போர்டு. சி போர்டு 0 வச்சு முடிச்சிருக்கான். இந்த 0வை வச்சு முடிச்சனால இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி அண்டு சி எல்லாமே 0 கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வின்னு தான் ஓப்பனாக சொல்லணும்னா. அடுத்து சி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தான். அதாவது சி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய தாறுமாற ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தான். அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் இறங்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. சி போர்டு 9க்கு அடுத்தாப்புல 4க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. 9, 4, 7 இதுதான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர்னா அது இதுதான். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 0க்கு 9, 4 விட்டு நம்ம கெஸ்ஸிங் வெளியே போக வாய்ப்பு இல்லை. அதனால் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறவங்க மறக்காமல் லைக்கை போட்டுட்டு தம்ஸ்அப்பை கொடுத்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து பார்க்குறது அடுத்து ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு லிமிட்டாக பார்க்க வேண்டிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏபி 1, 5 வச்சு முடிச்சிருக்கான். டுடே நம்ம பிசிக்கு எடுத்த நம்பர் தான் ஏபிக்கு அப்படியே உள்ள இறங்கிருச்சுங்க. பிசிக்கு ட்ரை பண்ணால் அது வந்து ஏபிக்கு வருது, இப்படி உல்ட்டாவாகுது. சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? 1, 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் ஏபிக்கு 0, 6. அதாவது 1, 5லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்லேருந்து வரக்கூடிய ஒரு நம்பர் தான் 0, 6. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 59. அதாவது ஏபி 1, 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இது. அதாவது ஏபி பார்த்துக்கிட்டீங்க 1, 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0, 6. இல்லாத பட்சத்துக்கு 5, 9. இந்த 2 நம்பர் தான். பார்த்து லிமிட்டாக யார் என்னென்ன போர்டு ப்ளே பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். பிசினால கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்குது. 5, 0 பிசியில் 50 வச்சு
இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரை பார்த்துருவோம் டுடே. அதாவது பிசி 50 வச்சு என்ன நம்பர் இறங்கும், என்ன நம்பர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஏதோ ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரியே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குங்க. உங்களுக்கு எப்படி பேசுறது எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசிடாதீங்க. பிசி 50 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 70. அதாவது 70க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி இறங்கக்கூடிய ஒரு கணிப்பு தான். அந்த கணிப்பு அந்த டேட்டில் நான் சொல்கிறேன். இந்த நம்பர் இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 70 அடுத்து 79 பிசியை பொறுத்தளவு 50 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 70 இல்லாத பட்சத்துக்கு 79. இதுதான் நண்பர்களே இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர்ல இது ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து பாங்க ஏசி பார்த்துருவோம். ஏசி 10 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 86. அதாவது 10 வச்சு இறங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் இந்த நம்பரு. அதாவது 10 86 பார்த்தீங்க. அடுத்து இந்த மாதம் இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் 36. ஓகேங்களா? 86 இல்லைன்னா 36 ஏசியில் 10 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு நம்பர் தான் இது. இப்போ ஏபி ஏசி பிசிக்கான ஒரு 2 கணிப்புகள், இந்த டேட்டுக்குரிய கணிப்புகளுக்குரிய நம்பரை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து ஆல் போர்டு ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு. ஏதுன்னு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் போர்டு 150 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் தான் நம்ம இப்போ பார்க்கறது. அதில் ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? அதனால நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. 10 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹைலைட்டாக இருக்க ஒரு நம்பர் 7. 7க்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. 6க்கு அடுத்தாப்புல இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 769. இது 3 டிஜிட்டில் அப்படியே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. என்னோட கணிப்புகளை நான் சொல்லிட்டேன். உங்களோட கணிப்புகள் என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஆல் போர்டு பொறுத்தளவு 769 ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் தான். 769 இது 21/3/2024 காருண்யா பிளஸ் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பரில் இந்த நம்பர் முக்கியமான ஒரு நம்பர். இப்போ நான் என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்க ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் 2 நம்பர் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் இப்போ மறக்காமல் சொல்லிடுங்க. 150 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 067. இந்த நம்பர் எனக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பராக எனக்கு தோணுது. இந்த மாதம் இந்த நம்பரும் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரும் மேட்சாக இருக்கனால நான் இந்த நம்பரை நான் சூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 3 டிஜிட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
067 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர்னா அது இதுதான் நண்பர்களே. 067 ஓகேங்களா. அடுத்து ஒரே ஒரு நம்பர் தான், அதையும் சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன், ரொம்ப லென்த்தாக போகுது ஓகேங்களா. அடுத்து இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர்ல நான் சொல்லிக்கிறேன். 197 3 டிஜிட் பாக்ஸில் அடுத்து நான் கொடுக்க வேண்டிய ஒரு நம்பர் 197. இதுதான் ஹைலைட்டான ஒரு நம்பர் 197. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்க கெஸ்ஸிங்க ஓகேங்களா. 197 நண்பர்களே, 197 என்னோட 3 டிஜிட் பாக்ஸை மறக்காம என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் நான் சொல்லிட்டேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸை மறக்காம நீங்க சொல்லுங்க. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெளிவுடன் கூறுகிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை தெளிவாக கூறுகிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. தேங்க்யூ மக்களே, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மறக்காம லைக்கை போட்டுட்டு உங்களது கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக மறக்காம சொல்லிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். கேரளா லாட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி